இப்பொழுது நாம் லைவ் டிவைன்ல புக் 2 சாப்டர் 17 த ப்ரோக்ரஸ் டு நாலேஜ் காட் மேன் அண்ட் நேச்சர் அதை பார்த்து கொண்டிருக்கின்றோம். போன செஷன்ல நம்ம பேராகிராஃப் 3 and 4 பார்த்தோம். என்ன பார்த்தோம் என்பதை சற்று நினைவு கூறலாம். த ப்ரோக்ரஸ் டு நாலேஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்முடைய மனம் சம்பந்தப்பட்ட அறிவினுடைய முன்னேற்றமா என்றால் அது மாத்திரம் இல்லை. இங்க பகவான் சொல்லக்கூடிய ப்ரோக்ரஸ் டு நாலேஜ் அப்படிங்கிறது அந்த டிவைன் குறித்த நாலேஜ், மேன் ஆஸ் த டிவைன் என்ற நாலேஜ், நேச்சர் ஆஸ் டிவைன். எப்ப நமக்கு அனைத்துமே அந்த டிவைன் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் வருதோ, த இன்டெகிரல் நாலேஜ், எதுவுமே அனைத்திற்கும் பின்னால் உள்ள அந்த இறை மெய்மை, அது குறித்த நாலேஜ், அதுதான் நாலேஜ். இங்க சொல்றது, பகவான் சொல்றது நாலேஜ் என்ன அப்படின்னா, அனைத்திற்கும் பின்னால் உள்ள அந்த இறை மெய்மை குறித்த அந்த நாலேஜ், அது குறித்த ப்ராக்ரஸ் தான் இங்க ப்ராக்ரஸ் டு நாலேஜ் அப்படிங்கிறார். ஸோ இந்த ஜேர்னி எப்படி இருக்குன்னா, நம்ம எல்லோருமே அந்த பயணத்தில் தான் இருக்கிறோம். நம்ம எல்லோருமே த ப்ராக்ரஸ் டு நாலேஜ் அப்படிங்கிற பயணத்தில் தான் இருக்கிறோம். நாம் இருக்கக்கூடிய நிலையிலிருந்து, நாம் இருக்கக்கூடிய நிலை எத்தகையது, நம்மளுடைய இன்டெலெக்சுவல் நாலேஜ் அது எத்தகையது, இந்த நிலையிலிருந்து நம்ம எப்படி அடுத்த நிலைக்கு போறது, அதுதான் பகவான் சொல்றார். நம்ம இருக்கக்கூடிய நிலையை பகவான் நம்ம இருக்கக்கூடிய நிலையை பகவான் ரிஜெக்ட் பண்ணல. இந்த நிலையிலேருந்து எப்படி அடுத்த நிலைக்கு போறது, அவ்வளவுதான். அதே சமயம் நம்மளுடைய நாலேஜினுடைய யூட்டிலிட்டி என்ன? இப்ப நம்ம எல்லோருமே ஏதோ ஒரு வகையில ஒரு அறிவு அப்படிங்கிற விஷயத்தை வச்சுதான் நம்ம எல்லாருமே வாழ்க்கையில நம்ம வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிறோம். அதனுடைய யூட்டிலிட்டி என்ன, அதுல இருந்து எப்படி அடுத்த நிலைவுக்கு அப்படிதான் பகவான் சொல்றார். நம்ம எப்பொழுதுமே நம்மளுடைய இலக்கு என்ன அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா இருக்கணும். நம்ம இருக்கிற நிலை என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதே சமயம் நம்மளுடைய இலக்கு என்னவாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா இருக்கணும். நம்ம இலக்கு என்னவோ அப்படின்னா, நம்ம அடையக்கூடிய பகவான் கூறக்கூடிய அந்த நாலேஜ் என்பது இன்டெலெக்சுவல் நாலேஜ் கிடையாது அப்படிங்கிறார். ஏதோ ஒரு நம்பிக்கையோ, இல்ல ஒன்று குறித்த நம்முடைய ஒப்பீனியன், இல்ல அனைத்தையும் குறித்த சரியான தகவல், இது இறுதியாக நம்ம அடையக்கூடிய இலக்கு கிடையாது அப்படிங்கிறார். இப்ப நம்ம இந்த எல்லாம் வச்சிருக்கிறோம், ஆனா இறுதியாக நாம் அடையக்கூடிய இலக்கு இது மாத்திரம் கிடையாது அப்படிங்கிறார். இப்ப நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த அறிவு எல்லாமே நம்மளுடைய மேற்புற மனதை சார்ந்தது, சர்ஃபேஸ் மைண்ட்ஸ் ஐடியா ஆஃப் நாலேஜ். இப்ப பரம்பொருள் குறித்து நம்ம நிறைய ஆன்மீக புத்தகங்களை படிக்கின்றோம், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம். அதெல்லாம் நம்முடைய அறிவுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் நம்மளுடைய உணர்வு நிலையில மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னா இது பத்தாது அப்படிங்கிறார். ஆகக்கூடிய ஆனா இதெல்லாம் தெரிஞ்சுக்க கூடாதுன்னு சொல்லல பகவான், சொல்ல வரல. நோ டவுட் பகவானினுடைய எழுத்துக்களை படிக்கிறோம், அன்னையினுடைய எழுத்துக்களை படிக்கிறோம், அதெல்லாம் நம்முடைய உணர்வு நிலையில ஒரு மாற்றத்தை கொண்டு வரும், சந்தேகமே இல்லை. ஆனால் நம்ம அடிப்படையில நம்மளுடைய உணர்வு நிலையில பூரண மாற்றம் வந்தாதான் அந்த நமக்கு நம்மிடம் உள்ள அந்த இறைமைமையை அறிவது, அதற்கு பின்னால் அனைத்திற்கும் பின்னால் உள்ள இறைமைமையை அறிவது, அப்பதான் இந்த ப்ராசஸ் முழுமையை எட்டும் அப்படிங்கிறார். இந்த உணர்வு நிலை எப்படி, எதன் அடிப்படையில் வரும் அப்படின்னா, புலன்களை கடந்த புரிந்து கொள்ளும் நிலை, புலன்களை கடந்த நிலையில் ஒன்றை புரிந்து கொள்வது, டைரக்ட் பர்செப்ஷன் ஆஃப் ஹையஸ்ட் ட்ரூத்.
அதே போல அனுபவ ரீதியாக, ஆன்மீக அனுபவ ரீதியாக ஒரு அதன் மூலம் கிட்டக்கூடிய அந்த ஞானம். இதன் அடிப்படையில் தான் வரும் அப்படிங்கிறார். நமக்கு நம்மிடம் உள்ளது எல்லாமே புலன்களின் மூலம் பெறப்பட்ட மறைமுகமான அறிவு தான், நாலேஜ் தான் நம்மகிட்ட இருக்குது. இன்டைரக்ட் நாலேஜ். டைரக்ட் நாலேஜ் என்பது த நாலேஜ் பை இன்ட்யூஷன், நாலேஜ் பை டைரக்ட் ஐடென்டிட்டி ஆஃப் கான்சியஸ்னஸ். இதெல்லாம் எப்ப கிட்டும் அப்படின்னா, நம்ம மனம் என்கின்ற உணர்வு நிலையிலிருந்து தாண்டி ஒரு உயர் உணர்வு நிலையை எட்டும் பொழுதுதான் இதெல்லாம் சாத்தியம். அதர்வைஸ் இது சாத்தியம் கிடையாது. அதுதான் அது பகவான் வந்து அந்த நிலையை எட்டணும் அப்படிங்கிறார். மனிதன் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அவனுடைய செயல்பாடுகள் எல்லாத்தையும் வந்து அவனுடைய அறிவினுடைய வழிகாட்டுதலின் பெயரில் எது சரி, எது உண்மை, எது சரி, எது தவறு என்கின்ற ரீதியில் நடத்துகின்றான். ஒரு நடைமுறை ஞானம் அவனுக்கு வழிகாட்டுகின்றது. இது அவனுடைய தார்மீக நெறிகள் அனுசரிப்பதற்கும், அவனுடைய பிராணமயத்தினுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் உதவுகின்றன. ஆனால் இதுவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய இறுதி லட்சியமாக இருக்க முடியாது அப்படிங்கிறார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம் வந்து மீண்டும் மீண்டும் எதுவாக இருக்க வேண்டும் அப்படின்னா, ஒரு மனிதன் தன்னுடைய உண்மையான அந்த தனக்குள்ள இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையை அடையணும். உண்மைத்தன்மை என்பது அவனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சச்சிதானந்தம். அதுதான் நமக்குள்ள இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை. என்னன்னா, ஒவ்வொருவருக்குள்ளேயும் அந்த சச்சிதானந்தம் இருக்கின்றது. அதை வந்து அடையணும் அப்படிங்கிறார். அதுதான் ஒவ்வொருவருடைய இலக்கு அப்படிங்கிறார். அதனால பகவான் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கின்றது. நாம் அடைந்த ஞானம் என்பது இதை தாண்டி செல்லணும் அப்படிங்கிறார். ஏன்னா நாம் பார்த்தோம் அப்படின்னா, நம்முடைய ஒட்டுமொத்த இருப்பும் வந்து எதை அடிப்படையாக கொண்டிருக்கின்றது அப்படின்னா, சச்சிதானந்தம் என்றக்கூடிய அந்த எக்ஸிஸ்டன்ஸ், கான்சியஸ்னஸ், பிளிஸ், இதுதான் நம்முடைய ஒட்டுமொத்த இருப்பிற்கும் காரணமாக இருக்கின்றது. நம்மளுடைய எசன்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா we are சச்சிதானந்தம். இதுதான் வந்து நம்மளுடைய எக்ஸிஸ்டன்ஸினுடைய ரூட் பிரின்சிபிள் அப்படிங்கிறார். அனைத்திற்கும் மூலமாக இருக்கக்கூடிய ஒரு விதி என்ன அப்படின்னா சச்சிதானந்தம் தான். நாம் இது குறித்து அறியாமல் இருப்பதனால நம்மளுடைய மேற்புற இயல்புல நம்மால நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உண்மைத்தன்மையை நம்மால வெளிப்படுத்த முடியவில்லை. அவ்வாறு வெளிப்படுத்தினாலும் நம்ம எவ்வாறு வெளிப்படுத்துகின்றோம்? நம்மளுடைய அறியாமையின் காரணமாக அதை வந்து ஒரு தெரிந்த நிலையில் வெளிப்படுத்துகின்றோம். நாம் வெளிப்படுத்தும் விஷயங்கள் எல்லாம் உருத்திருந்த நிலையில் நம்முள்ள இருக்கக்கூடிய உண்மையை மாற்றி வெளிப்படுத்துகின்றன. மிஸ் டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறார். நாம் யார் என்பதை நாம் அறிந்து வைத்துள்ளோமா அப்படின்னா, அன்பார்ச்சுனேட்லி மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளுக்கு நான் அப்படின்னா இந்த பெயரையும் உருவத்தையும் கொண்ட நான் என்றுதான் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். நம்முடைய தன்னுணர்வை சார்ந்த அமைப்பைத்தான் நாம் ஈகோயிஸ்டிக் செல்ஃப், அதைத்தான் நாம் நான் என்று கூறுகின்றோம். நான் என்று கூறுவது உண்மையிலேயே என்ன அப்படின்னா, ஒருவருடைய அந்த ஆன்மீக இருப்பு, ஸ்பிரிச்சுவல் பீயிங், ஒருவருடைய அந்த ஸ்பிரிச்சுவல் பீயிங் ஆன்மீகத்தை சார்ந்து இருக்கும் அவருடைய ஜீவனைத்தான் நாம் வந்து அந்த ரியல் ஐ, ட்ரூ செல்ஃப் என்பது ஒருவருடைய ஆன்மன். அதை நாம் அறிவது இல்லை. நான் என்று சொல்வதெல்லாம் மேற்புறத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய ஈகோயிஸ்டிக் செல்ஃப் தான். அதுலதான் நான் அதை பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய ஈகோயிஸ்டிக் செல்ஃப் வந்து அது அந்த டிவைன் எக்ஸிஸ்டன்ஸ் என்பதுடன் அது தொடர்பு கொள்ளாமல் இருக்கின்றது. ஏன்னா ஈகோவிலே இருந்து விடுவதனால, அதனால் தன்னை அந்த இறைவனுடைய அந்த சத் என்கின்ற நிலையுடன் தன்னை அடையாளம் கண்டுகொள்ள முடிவது இல்லை. மனதை எடுத்துக்கொண்டாலும் பார்த்தோம் அப்படின்னா, எல்லாமே மனம் என்பது நம்முடைய எண்ணங்களை சார்ந்திருக்கும் அமைப்பாகத்தான் இருக்கின்றது.
மனம் என்கின்ற உணர்வு நிலை வந்து அந்த ஆன்மீக உணர்வு நிலையை கொண்டதாக இல்லை. ஸ்பிரிச்சுவல் கான்சியஸ்னஸ் கிடையாது, நம்மளுடைய மென்டல் கான்சியஸ்னஸ். நம்மளுடைய சக்தி, வில், மனத்திட்டம், அதையும் பார்த்தோம் அப்படின்னா அந்த அந்த சிட் சக்தியினுடைய ஒரு மனத்திட்பமாகவும் சக்தியாகவும் இருப்பது இல்லை. நம்மளுடைய வலியும் சரி, இன்பமும் சரி, ஈவன் நாம் அடையக்கூடிய அவ்வப்பொழுது அடையக்கூடிய ஆனந்த பரவசங்களும் சரி, இவைகள் அனைத்துமே நம்முள் இருக்கக்கூடிய அந்த சச்சிதானந்தத்தை வெளிப்படுத்துவது இல்லை. ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கிறோம். இப்போ என்ன புரிஞ்சுக்கிறோம்? சச்சிதானந்தம் தான் நம்மளுடைய ரூட் காஸ் ஆஃப் அவர் எக்ஸிஸ்டன்ஸ். அதுதான் நம்மளுடைய சாரமாக, எசன்ஸாக இருக்கின்றது. ஆனா நாம் அதை வெளிப்படுத்துவதில்லை அப்படிங்கிற ஒரு உண்மையை நாம் அறிந்து கொள்கின்றோம். ஏன்னா நம்மளுடைய மேற்புற அமைப்பு என்பது இட்ஸ் ஒன்லி a figure of ego. ஈகோவினுடைய ஒரு வடிவம்தான், உருவமாகத்தான் நாம் இருக்கின்றோம். அறியாமை என்பது ஞானத்தை நோக்கி செல்லும் ஒரு நிலை என்பதாகத்தான் நம்முடைய நிலை இருக்கின்றது. அறியாமையில் இருக்கின்றோம், ஆனால் ஞானத்தை எட்டவில்லை, ஞானத்தை நோக்கி செல்கின்றோம். நம்முடைய ஆசைகள் எல்லாமே இந்த ஆனந்தம், ரியல் ஆனந்தம் என்ன என்பதை நாம் எட்டவில்லை. அதை அடையும் வண்ணம் தான் நாம் செயல்படுகின்றோமே ஒழிய நாம் அதை முழுமையாக எட்டவில்லை. இந்த நிலையில்தான் மனிதன் இருக்கின்றான். இப்படியே மனிதன் இருந்து விடலாமா? இந்த நிலையில்தான் மனிதன் இருக்கின்றான் என்பதை அறிகின்றோம். இதே நிலையில் மனிதன் இருந்து விடலாமா என்றால், பகவான் என்ன கோருகின்றார்? மனிதன் வந்து பரிணாமத்தில் எந்த ஒரு நிர்பந்தத்தில், பரிணாமத்தினுடைய கட்டாயத்தில் பெயரில் அவன் இருக்கும் நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு கட்டத்தில் இருக்கின்றான் என்று குறிப்பிடுகின்றார். நிச்சயமாக மனிதன் என்பவன் தான் தற்பொழுது இருக்கக்கூடிய நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டும் அப்படிங்கிறார். ஒரு அறியாமைக்குட்பட்ட இயல்பில் இருந்து தன்னுடைய உண்மையான இயல்பை மனிதன் அறிய வேண்டும் என்கின்றார். தன்னை கடந்து செல்ல வேண்டும், தன்னை விஞ்சி அவன் அடுத்த நிலைக்கு எட்ட வேண்டும் என்று சொல்கின்றார். இது ஒரு அவசியம், கட்டாயமான அவசியம் என்று கூறுகின்றார். இது கடினமாக இருந்தாலும் மனிதன் தன்னுடைய அறியாமை என்கின்ற எல்லைக்குள்ளே பழக்கப்பட்டு அதனுடைய ஒரு இருப்பில் ஒரு சுகமான நிலையை அறியாமையில் இருந்து கொண்டு இருந்தாலும் அந்த நிலையில் இருந்து அவன் அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டியது ஒரு கட்டாயம். கடினமாக இருந்தாலும் அதை மனிதன் செய்தாக வேண்டும் அப்படிங்கிறார். இது மனிதன் அவன் இறுதியில் அடைய போகின்ற ஒரு உன்னதமான நிலைக்காக அவன் தற்பொழுது, அதாவது அறியாமையில் ஒரு எல்லைக்குள் அவனுடைய ஒரு வசதியான நிலையில் இருந்து கொண்டு அந்த உயர்நிலைக்கு செல்வது என்பது மனிதன் எப்பொழுதுமே பார்த்தோம் அப்படின்னா அவனுடைய கம்ஃபர்ட் ஜோன்ல தான் இருப்பான். அதுல இருந்து அடுத்த நிலைக்கு போறதுக்கு விரும்ப மாட்டான். இந்த ஃபியர் ஆஃப் த அன்னோன் சொல்ற மாதிரி தெரியாத நிலைக்கு போகிறதுக்கு விரும்ப மாட்டான். ஆனால் அதை மனிதன் செய்ய வேண்டும். அவன் அந்த இறுதியாக அவன் எட்ட போகும் ஒரு உன்னதமான நிலைக்கு அவன் 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 அவனுடைய ஒரு இப்பொழுது கொடுக்கக்கூடிய ஒரு விலைதான் அவன் மேற்கொள்ளும் சிரமங்கள் எல்லாம். இந்த சிரமங்கள் எல்லாம் அவன் இறுதியாக அவன் அடைய போகின்ற ஒரு உன்னதமான நிலைக்கான ஒரு விலைதான். அவ்வாறுதான் மனிதன் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் கட்டாயமாக இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று கூறுகின்றார். இதுல மனிதன் 3 விதமான புதிர்கள் அவன் முன் வைக்கப்படுகின்றன அப்படிங்கிறார் பகவான். 3 விதமான புதிர்கள் வைக்கப்படுகின்றன. அந்த புதிரை அவிழ்க்கும் பொழுதுதான் அவனால உண்மையை எட்ட முடியும் அப்படிங்கிறார் பகவான்.
எது வந்து 3 விதமான புதிர்கள் அப்படின்னா, ஒன்று இந்த கீழ் உள்ள நிலை, இன்கான்ஷியன்ஸ் பிலோ. அது வந்து எல்லாமே வந்து அவனை கீழ் நோக்கி இழுத்துக் கொண்டே இருக்கின்றது. அவனால் புரிந்து கொள்ள முடிவதில்லை. எதனால் நாம் நம்முடைய உணர்வு நிலையில் மேலே எழும்பச் செல்லாமல், எதனால் நாம் கீழ் இழுக்கப்படுகின்றோம்? ஏனென்றால் அவனை கீழே இழுப்பது எல்லோருக்குமே பார்த்தோம் அப்படின்னா, இந்த இன்கான்ஷியன்ஸ் என்பது அவர்களுடைய முன்னேறும் பாதையில் அவர்களை மேலும் முன்னேறச் செய்ய விடாமல் மேலும் கீழே பிடித்து இழுத்துக் கொண்டே இருக்கின்றது. இது வந்து மனிதனுக்கு முன் வைக்கப்பட்டுள்ள ஒரு புரியாத ஒரு புதிர். இந்த புதிரை அவன் மனிதன் இதிலிருந்து விடுபடணும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, அவனுக்கு உள்ளே இருக்கக்கூடிய விஷயம். அதே போல அவனுக்கு மேலே இருக்கக்கூடிய விஷயம். அவனுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த உண்மையான இறை அம்சம். அவனுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த எல்லையற்ற உணர்வு நிலை. ஒரு சாஸ்வதமான ஒரு ஞானம். அவனுக்கு மேலே என்ன இருக்கின்றது? ஒரு எல்லையற்ற உணர்வு நிலையும், ஒரு சாஸ்வதமான ஞானமும் அவனுக்கு மேலே இருக்கின்றது. அவனுக்கு உள்ளே வந்து இறை சாநித்தியம் இருக்கின்றது. ஆனால் இவை இரண்டும் வந்து மனிதனால் புரிந்து கொள்ள முடியல. மனிதன் வந்து அவன் இருக்கக்கூடிய நிலையில் எதை காண்கின்றான் என்றால், எல்லாமே வந்து பன்முகத்தன்மையையும் மாறுபட்ட பிரிவுபட்ட தன்மையும் தான் அவனை சுற்றியும் காண்கின்றான். இது அந்த பரம்பொருள் தன்னை மறைத்துக் கொண்டு அவ்வகையான பன்மையான தோற்றங்களில் அங்கு காணப்படுகின்றது. இதை மனிதன் வந்து அறிந்து கொள்வதில்லை. அந்த ஏகமாக இருக்கக்கூடிய பரம்பொருள் தான் பன்மையாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. இதை மனிதன் அறிவதில்லை. இது எல்லாம் மனிதனுக்கு பார்த்தோம் அப்படின்னா, அவனால் அவிழ்க்க முடியாத புதிராக இருக்கின்றது. அவனால் அந்த எல்லையற்ற பரம்பொருள் அதனுடைய உணர்வு நிலை தனக்கு மேல் இருக்கின்றது, தனக்கு உள்ளே இருக்கக்கூடிய இறை சாநித்தியம், இதை அறிந்து கொள்ள முடிவதில்லை. அவன் பார்ப்பதெல்லாம் பிரிவினைக்கும் பன்முகத்தன்மை கொண்ட இந்த உலகத்தைத்தான் பார்க்கின்றான். அதே போல அவனுக்கு கீழே வந்து உணர்வற்ற நிலை என்கின்ற அந்த இன்கான்ஷியன்ஸ் இருக்கின்றது. அதுவும் ஒரு புதிராக இருக்கின்றது. இதில் இருந்து எல்லாம் மனிதன் வந்து இதையெல்லாம் வந்து விடுவித்துக் கொண்டு மனிதன் அந்த உண்மைத்தன்மையை நாட வேண்டும். ஆகையினால பகவான் என்ன கூறுகின்றார்? இந்த ஒரு மனிதன் தன்னுடைய அறியாமைக்குட்பட்ட இயல்பிலிருந்து அந்த உண்மையான ஞானத்தை அடைவதற்கு இந்த மனிதன் இந்த புதிர்களை எல்லாம் கடந்து அந்த உண்மைத்தன்மையை நாட வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். இதில் மனிதன் வந்து தன்னுடைய நான் என்கின்ற அந்த தன்னுணர்வு அதை கடந்து சென்று தன்னுடைய உண்மையான ஜீவனை அவன் எட்ட வேண்டும். நான் யார் என்கின்ற அந்த உண்மைத்தன்மையை ஒரு மனிதன் அனுபவபூர்வமாக உணர வேண்டும். அப்பொழுதுதான் அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உண்மையான அந்த ஆனந்தத்தை உணர முடியும் அப்படிங்கிறார். நம்முடைய தனிப்பட்ட மற்றும் புவி சார்ந்த வாழ்வில் இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து மறைக்கப்பட்ட அவனிடமிருந்து மறைந்துள்ள ஒரு உண்மைகளாக இருக்கின்றன அப்படிங்கிறார். இந்த உண்மைகள் எல்லாம் இருக்கின்றது. ஆனால் அவனுடைய புற இயல்பிலிருந்து பார்ப்பதற்கு இந்த விஷயங்கள் எல்லாம் திரைக்கு பின் இருப்பது போல தோன்றுகின்றது. இதெல்லாம் எப்ப மனிதன் வந்து இதை கடந்து செல்ல முடியும் என்றால், தன்னுடைய ஈகோவிலிருந்து விடுபட்டு தனக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த உண்மையான ஜீவன் அதை ஒரு மனிதன் அறியும் பொழுதுதான் படிப்படியாக மனிதன் அந்த கீழ் உள்ள உணர்வற்ற நிலை என்கின்ற அதனுடைய பிடியிலிருந்து விலக முடியும். அதே போல தனக்கு உள்ளிருக்கக்கூடிய அந்த இறை சாநித்தியத்தை அவன் மெல்ல மெல்ல அறிய முடியும். அது மாத்திரமல்ல,
அந்த தனக்கு மேல் உள்ள எல்லையற்ற தன்மை கொண்ட உணர்வு நிலை, அந்த சாஸ்வதமான அந்த ஞானம், அதனுடன் அவன் இரண்டு கலக்க முடியும். இந்த ப்ராசஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சேர நிகழ்வது. இறுதியில மனிதனுக்கு என்ன கிட்டும் அப்படின்னா the ரியல் நாலேஜ் கிட்டும். தன்னுடைய ரியல் நாலேஜ் என்றால் தனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சச்சிதானந்தத்தை, அதுதான் நான் என்பதை அறிந்து கொள்வது, அதுதான் அனைத்தும் என்பதை அறிந்து கொள்வது. இதுதான் ரியல் நாலேஜ். இதற்கு இந்த படிப்படியாக ஒரு மனிதன் தன்னை சூழ்ந்திருக்கும் இந்த புதிர்களில் எல்லாம் விடுபட்டு அந்த உண்மையான ஞானத்தை அடைய வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார்.